கிறிஸ்துவில் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் தந்த ஒரு வார்த்தையிலிருந்து தீர்க்க தரிசனமாக தேவன் நமக்கு சொல்லுகிற சில காரியத்தை நாம் கவனித்து அதிலே நாம் எச்சரிக்கையோடு தேவனை அறிகிற அறிவிலே வளர, தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களாய் மாற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் இந்த அதிகாரத்தில் வாசிப்பீர்களானாலும் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் இதை குறித்து வாசிப்பீர்களானாலும் முதல் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் என்ன நடந்தது என்று எழுதியிருக்கிறது, அதாவது என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்து. 8ஆம் அதிகாரத்திலே என்ன பாவம் சம்பவித்தது, பாவத்துக்குரிய சம்பளம் என்னது என்பதை குறித்து 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதுல பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் எதற்காக என்று கேட்கும் பொழுது, எருசலேம் நகரத்திலே அங்கே விக்கிரகங்கள் வந்து வியாபித்ததாக அங்கே வார்த்தை எழுதியிருக்கிறது. தேவன் பைபிள்ல பிரதானமா எதிர்க்கிற ஒரு பாவம் உண்டுன்னு சொன்னா அது விக்கிரக ஆராதனை. அது எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும், இன்றைக்கு இயேசு என்று சொல்லி அவருடைய போட்டோவை வச்சு வணங்குற ஒரு கூட்டமும் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி, அல்லது இயேசுவின் தாயார், இவர் இயேசுவின் சீடர், இவர் அவர் அப்படின்னு சொல்லி இயேசுவின் தகப்பன், இப்படி பல விதங்களில் வெவ்வேறு விதமான தோற்றம். சிலர் சிலுவையை வணங்குகிறவர்களும் உண்டு, அதுவும் தவறு. சிலுவை ஒரு அடையாளமாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே சிலுவையை ஆண்டவர் சபிக்கப்பட்டவன் யாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சகிப்பிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் நமக்காக சாபமானார் என்று எழுதியிருக்கிறார். ஆனாலும் சிலுவை அடையாள பொருளாய் இருக்கிறதை தவிர அது வணங்கக்கூடிய பொருள் அல்ல. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர். அதற்காக இயேசுடைய உருவத்தை வணங்கலாமா அல்லது வைத்திருக்கலாமா என்று கேட்டால் அதுவும் தவறு. இங்கே இவைகளை எல்லாம் பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்களின் நெற்றிகளிலே அடையாளம் போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். எனக்கு அன்பான என் தேவ பிள்ளையே, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஒருவர் இருப்பார்களானால், நான் கர்த்தருடையவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற அந்த குணம் அல்லது அந்த தன்மை அந்த மனிதனுக்குள் இருக்குமானால், அது சகோதரனோ சகோதரியோ யாரா இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம், நகரத்தில் நடக்கிற அருவருப்புகளுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தல். பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்னு சொல்லுது. ஐயோ, இப்படி நடக்கிறதே, என் தேசம் தீட்டுப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அங்கே இஸ்ரவேலர்களை வேறு பிரித்திருந்தார். இஸ்ரவேல் தேசம் சுத்திகரிக்கப்பட்டிருந்தது, அதற்குள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி அழுதார்கள். நீங்க கேட்கலாம், நம்ம ஒருவேளை
நம்ம இருக்கிற தேசம் வந்து முழுக்க முழுக்க என்னது, முழுவதுமாக நாம் இருக்கிற தேசம் விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசம். இந்த தேசத்திலே அதை அறியாமல் வணங்கி கொண்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். அவனுடைய பக்தி மெச்சிக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது. சிலர் அதிகாலையில் எழுந்து அவளுடைய தெய்வங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார்கள். சிலர் நடு ராத்திரிகளிலே அதை செய்கிறார்கள். அவளுடைய பக்தி மெச்சிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அறியப்படாமல் தேவன் யார் என்கிறதை குறித்த ஒரு தேவை, ஒரு வாஞ்சையோடு தான் அதை தேடுகிறார்கள். அவர்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். பழைய ஏற்பாட்டு முறைமை என்பது வேறு, புதிய ஏற்பாட்டு முறைமையிலே, பழைய ஏற்பாட்டு முறைமையில இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யப்படுறாங்க, தேசத்தை விட்டு விளக்கணும், அழிவு, கொலை செய்தல், இப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கு. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அடையாளம் போடப்பட்டது போல புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு அடையாளம் போடப்படாவிடல், நமக்கு அடையாளம் போடப்படலைன்னா என்ன ஆகும், சேதப்படுத்தப்படுவோம். அப்ப அதற்காக பெருமூச்சு விட்டு, ஆண்டவரே என் தேசத்தில் நீங்க இருக்கிற ஊருக்குள்ளேயே சுத்தி சுத்தி நிறைய விக்கிரகங்கள் இருக்கலாம், அவைகளை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எல்லாம் கவனிங்க, விக்கிரகங்கள் ஒளிந்து போகட்டும் என்று ஜெபிக்காதிருங்கள், அது தவறு, தவறு. அப்ப எதுக்கு பிரதர் ஜெபிக்கணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும் என்று ஜெபியுங்கள். ஏன் ஒளிந்து போகட்டும் ஜெபிக்க கூடாது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பீர்களானால் அங்கே தெளிவாக சில காரியங்கள் நீங்க முதல்ல இருந்தே வாசினா இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, 18வது வசனத்துல 17வது வசனத்துல, அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார், விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம். இது ஒரு காலம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காலம் எதிர் நாட்களில், வரப்போகிற நாட்களில் இருக்கிறது. அதனால நாம செய்ய வேண்டியது ஜனங்களுக்காக பரிதபித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் யார் என்பதை தெரியாதபடிக்கு கண்களின் குருட்டாட்டம் இருக்கிறது. அவர்கள் ஆண்டவரை அறியும்படி பாரத்தோடு, ஆண்டவரே இப்படி ரொம்ப பக்தியா இருக்கிறாங்க, பக்தியா இந்த தெய்வங்களை தேடுறாங்க. உங்களை இந்த மனுஷன் தேடுனானா, உங்களை இந்த சகோதரி சகோதரன் தேடுனானா, ஆண்டவரே உங்களை அறிகிற அறிவு அந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாயிருக்குமே, உங்களை ஆண்டவரே உண்மையா தேடுற பிள்ளைகளா மாறிடுவாங்களே, இரக்கம் செய்யுங்க, என் ஜனத்தை மீட்டு கொண்டு வாரும், என் ஜனத்தின் கண்களை திறந்தருளும். நம்முடைய ஜனங்களுக்காக நம்ம தான் ஜெபிக்கணும். நம்முடைய ஜனங்கள் சத்தியத்தை அறியும்படி, தேவன் யார் என்பதை அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, சற்று நிதானித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? எங்க காரியமே நிறைய இருக்கு பிரதர். ஒரு காரியம் சொல்றேன், நீங்க ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக திறப்புல நின்று, திறப்புலன்னா அழிவுக்கு நேரே நியமிக்கப்பட்டிருக்கிற ஆத்மாக்கள், அவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றாலும் உங்கள் மேல், நம் மேல் ஒரு அடையாளம் போடப்படுகிறது. அந்த அடையாளம் போடப்பட்டவுடனே எந்த சேதமும் வராமல் ஆண்டவருடைய பாதுகாப்பு உண்டாகிறது. அல்லேலூயா.
அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட எஸ், நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், கர்த்தாவே நீர் கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறேன், அதற்காக நான் திறப்பளிக்க விரும்புகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணி எங்களை ஆறுதல் செய்து எங்களை வழிநடத்தி செல்லுகிற பிதாவே, தேவனே, எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். நாங்கள் கேட்ட சத்திய வசனத்தின்படி பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்க, ஜனங்களுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்க, வாஞ்சையோடு ஜெபிக்க கிருபையை தாரும், பலனை தாரும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க, நெருக்கடிகளை மாத்துங்க. ஆண்டவரே, எங்களை முழு உள்ளத்தோடு அர்ப்பணிக்கிறோம். அப்பா, நீங்க எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க. ஆண்டவரே, தேவனை அறிகிற அறிவு ஜனங்களுக்குள்ளே பெருகட்டும். தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் பெருகட்டும். அழிந்து கொண்டிருக்கிற மக்களை தொடுவீராக. சத்தியத்தை அறிகிற அறிவை தார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.